பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட என்னோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை நீங்க விசுவாசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேச போகிறாரு. அநேகருடைய வாழ்க்கையில குடும்பங்களிலே ஜெபத்திற்காக என்னை அழைக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, ஏன் அநேக நேரங்களிலே நான் சொல்லியிருக்கிற வார்த்தை, ஏன் இந்த சோதனையை கர்த்தரின் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார்? என்னால் தாங்க முடியல. ஏன் மற்றவருடைய கேலி கிண்டலுக்கு என்னை கர்த்தர் ஆளாக்கி இருக்கிறார்? ஏன் இப்படிப்பட்ட உபத்திரம் வழியாய் கடந்து போக வேண்டும் என்ற கேள்வி இன்றைக்கு அநேகர் உள்ளத்துல இருக்குது. ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கலையா? நான் ஜெபித்த ஜெபம் வீணா போயிடுச்சா? அநேக கேள்வியில் இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யோசித்து பாருங்க, சோதனை எதுக்கு தெரியுமா? நாம் உத்தமர்கள் என்று விளங்க பண்ணுவதற்காக. என் அன்பு தேவ பிள்ளைய, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியம். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்காக உபவாசத்திற்காக ஆவியானவர்களால் கொண்டு போகப்படும் பொழுது வேதம் சொல்லு, சோதனைக்காரன் வந்து அவரை சோதித்தான். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனை சோதிப்பதற்கே பிசாசு துணிகரமாய் வரும்பொழுது உங்களையும் என்னையும் சோதிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகளுக்கு நடுவிலே தப்பி செல்வதற்கான வழியும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த சோதனையை சகித்துக் கொள்வதற்கு தேவையான பலனையும் அவர் தருகிறார். வேதம் சொல்லுகிறது, திராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. உங்க கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். அந்த திராணிக்கு மேலாக ஒரு சோதனை எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வைக்கப்படுகிறது கிடையாது. அதை தாங்குவதற்கு சகிப்பதற்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் மாத்திரம் இல்லை. பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை குத்தி கொண்டே இருக்கிறது, ரொம்ப வேதனைப்படுகிறேன். ஆண்டவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். என்ன அர்த்தம் தெரியுமா? அதை சகித்துக் கொள்வதற்கு தேவையான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். எதுக்கு தெரியுமா இந்த சோதனை? உத்தமன் என்று விளங்கின பின்பு நமக்காய் வைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அதான் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குது. ஜீவனுள்ள நியாயாதிபதி வரும்போது அதை எனக்கு தருவார். ஆண்டவருடைய பார்வையில ஒருவேளை நம்முடைய பலவீனங்கள் நம்மளை மேற்கொள்ளும், என்னால முடியலன்னு சொல்லும், ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். மரண இருள் பள்ளத்தாக்கில நீங்களும் நாளும் நடந்தாலும் தேவ பிள்ளைகளை பயந்துராதீங்கம்மா. உங்க கையை பிடிச்சு கர்த்தர் நடத்துறாரு இல்லையா? நான் தனிமையா இருக்கிறேன்னு என்னைக்குமே சொல்லிடாதீங்க. உங்களை அவர் தனியா இருக்க ஒருபோதும் விடுவதில்லை. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகலப்பா, உன்னை கைவிடலப்பா, நான் உன் கூட இருக்கிறேன்ப்பா. சோதனை நேரத்துல கலங்கிடாதீங்க, கண்ணீர் விட்டுடாதீங்க, ஜெபிக்கத்தை நிறுத்திடாதீங்க, பைபிளத்துக்கு ஒரு ஓரம் வச்சிடாதீங்க. இனி சர்ச்சுக்கு போய் என்ன பண்ண போறோம், சர்ச்சுக்கு போறதுனால என்ன பிரயோஜனம், என் வாழ்க்கையில எது நடந்துச்சுன்னு ஆலயத்துக்கு போறதை விட்டுறாதீங்க. உங்களை உத்தமன் என்று விளங்க பண்ணுவதற்கு கர்த்தர் உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். உங்களால தாங்க முடிகிற உபத்திரவத்தை தவிர, தாங்க முடிகிற சோதனையை தவிர அதற்கு மேல கர்த்தர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். ஆனா நீங்க அதை நிரூபிச்சுட்டீங்க, அந்த சோதனையை சகிச்சு நின்னுட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதற்கு பின்னால உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஜெயத்தை கொடுப்பார். அதுக்கப்புறம் ஒருவர் உங்களை நெருங்க முடியாது. பொறுமையா இருங்க, சகித்து கொள்ளுங்க, கர்த்தர் கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. நான் எந்த தீயும் தண்ணீரிலும் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிக்கிறீர். கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் உங்க கூட இருக்கிறாரு. இந்த ஊழியத்தின் பாதையில எவ்வளவோ உடைஞ்சு போயிருக்கிறேன் ஐயா, உங்களுக்கு தெரியாது. வெளியே பார்க்கும்போது சிரித்த முகத்தோடு இருப்போம், உள்ள அவ்வளவோ வேதனைகள் உண்டு, அவ்வளவோ பாரங்கள் உண்டு. ஆனால் கரம் பிடித்தவர் ஒருவர் இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட தாண்டி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஓடுவோம், அது வரைக்கும் இல்லை, அவருடைய வருகை மட்டும், மரணம் மட்டும். உங்களையும் கர்த்தர் நடத்துவார். சோர்ந்து பார்க்காதீங்க. சோதனையை சகிக்கிற மனுஷி பாக்கியவான். நீங்கள் உத்தமன் என்று விளங்குகிற நாட்கள் வரைக்கும் தான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்கிற நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் அநேக உபத்திரங்கள் மத்தியிலே, சோதனைகள் மத்தியிலே சிக்கி தவிக்கிறதை பார்க்கிறோம்.
ஒரு விஷயம் மனம் இறங்கும்பா, விடுவித்து காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஜெயமாய் அதை தாண்டி வர உதவி செய்யும். பலன் தாரும், கிருபைகளை தாரும், ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.